ஓ, அஹ், இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அம், மீண்டும் இவ்விதமாக இந்த வாரத்திலேயும் நாம் இணையும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ இவ்விதமாக சுவிசேஷத்தை மையமாக கொண்டு ஒரு 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 குடும்பமாக, ஒரு சமுதாயமாக நாம் இவ்விதமாக கூடுவது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம், ஒரு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் இல்லையா? இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தம்பி சொன்னது போல சுவிசேஷத்தை தவிர, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சுவிசேஷத்தை தவிர சபையிலே பேசுவதற்கோ அல்லது நாம் தனிப்பட்ட முறையிலே குடும்பங்களிலே பேசுவதற்கோ வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலா கிறிஸ்தவம் என்பது அடிப்படையிலே பாவத்தினாலே வீழ்ச்சி அடைந்த அல்லது கடவுளை விட்டு வீழ்ச்சி அடைந்த, கடவுளை விட்டு பின்வாங்கி போன, கடவுளை விட்டு விழுந்து போன மனுக்குலத்தை ரட்சித்து அவனை ரெடீம் பண்ணி, அவனை பரிசுத்தமாக்கி, அவனை பரலோகத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்றி பரலோகத்துக்கு அவர்களை கொண்டு போவது. இவ்வளவுதான். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் சுவிசேஷம். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் நம்ம கிறிஸ்தவத்தை நாம பார்ப்போமானால், அதிலேயும் மிக குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவத்தை நாம் ஒட்டுமொத்தமாக பார்ப்போமேயானால், இந்த உலகத்திலே எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுதல் அல்லது அல்லது இந்த உலகத்திலே நாம் எவ்விதமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழுதல், ஒரு டீசென்டான வாழ்க்கை வாழுதல், ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுதல், அண்ட் தேசத்தை மாற்றுதல், தேசத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதல் இந்த உலகத்திலேயே என்றெல்லாம் ஈவன் இவாஞ்சலிக்கல்ஸ், தமிழ் கிறிஸ்தவத்திலே அந்த இவாஞ்சலிக்கல்ஸ் என்று சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தை மையமாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த கிறிஸ்தவத்தையும் நாம் தமிழகத்திலே பார்த்தோமானால் இப்படி போய்விட்டபடினால் அது எல்லாமே கிறிஸ்தவம் அல்ல. புதிய ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் இந்த ஒரே செய்தியை மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய மீட்பராக இருக்கிறார் என்கிற அந்த மேலான மகிமையான காரியம். ஸோ அதை மையமாக கொண்டு ஒரு குடும்பமாக நாம் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். அருமையானவர்களே, இது இந்த நாட்களிலே தம்பி சொன்ன மாதிரி யாருக்குமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதாவது சுவிசேஷத்திற்கு மறு வார்த்தை கிறிஸ்து அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறத நாம் தெளிவாக வேதத்தின் அடிப்படையிலே அறிந்திருக்கிறோம். சோ இந்த கிறிஸ்து மாத்திரம் மக்களுக்கு வேண்டாம், கிறிஸ்தவர்களுக்குமே வேற எல்லாமே வேணும். ஒரு உதாரணமா ஒரு சபைக்கு போனோம் என்றால், தாவீது எவ்விதமாக கோலியாத்தை கொன்று அவன் ஒரு பெரிய உன்னதமான நிலைமைக்கு உயர்த்தப்பட்டான், நாமளும் கூட இவ்விதமாக உயர்த்தப்பட முடியும் என்பது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் தான் எல்லா சபைகளிலையும் பொதுவாக நாம் காண்கிறோம். அது கிறிஸ்தவம் அல்ல என்பதை இப்ப நிரூபிக்கிறதற்கு நமக்கு நேரம் இல்லை, நமக்கு அது டாபிக் கிடையாது. ஆனால் ஞானமுள்ளவர்கள் இதை கிராஸ்ப் பண்ணி கொள்ள முடியும். அருமையானவர்களே, தட் இஸ் நாட் அட் ஆல் கிறிஸ்டியானிட்டி. இதை ஒருவரும் இந்த செய்தியை ஒத்துக்கொள்ள போவதில்லை. ஆனாலும் இதுதான் வேதாகமம் கூறுகிற செய்தி. இதை குறித்த ஒரு விழிப்புணர்வை அல்லது இதை குறித்த புரிந்து கொள்ளுதலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து அல்லது இது எவ்வளவு முக்கியமானது, மேன்மையானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நம்ம இணைத்திருக்கிறார். ஆகையினாலே let us be thankful to God. ஒருவேளை கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆக்சுவலா கடைசி வரையிலும் கொஞ்சம் பேர் தான் இதிலே நாம் இருப்போம். ஆனால் தொடர்ந்து இதில் வளர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ
தம்பி நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க, அதனால ரொம்ப சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் இட்ஸ் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த ஹோல் பைபிள் என்று சொல்லலாம். ஒரு முழு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் நாம் பார்ப்போமே, ஆனால் சுவிசேஷம் தான். அந்த சுவிசேஷத்தை ஒரு குவியலாக அல்லது அதனுடைய சாராம்சத்தை மிகவும் அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்னுடைய சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். நாம் அறிந்திருக்கிறபடி, அதிகமாய் தியானிக்கிறபடி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே நான் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தபடியே நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களே ஆனால், அல்லது கை கொண்டு நடப்பீர்களே ஆனால், கை கொள்வீர்களே ஆனால், அந்த விசுவாசத்தினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அல்லது அந்த மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சுவிசேஷம் தான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். இதிலே ஒரு சின்ன ஒரு ப்ரீவியூவை நான் கொடுக்க விரும்புகிறேன். 1வது அதிகாரம் 16வது வசனம் முதற்கொண்டு, 1வது அதிகாரம் 16வது வசனம் முதற்கொண்டு 3வது அதிகாரம் 20வது வசனம் வரையிலும் வை காஸ்பல், அவ்வளவுதான். மனிதனுடைய நிலைமை என்ன, ஏன் கடவுள் தன்னுடைய குமாரனை அனுப்ப வேண்டும் இரட்சகராக என்கிற ஒரே ஒரு காரியம்தான். அதையும் ஒரு குவியலாக ஒரு டாபிக் கீழே கொண்டு வந்தோமானால், தேவ கோபாக்கினை மனிதன் மேல் இருக்கிறது. மனிதன் வீழ்ச்சி அடைந்தபடியினாலே மனிதன் மேல் தேவ கோபாக்கினை, அது வேதாகமம் பயன்படுத்துகிற வார்த்தை உக்ர கோபாக்கினை. சோ இந்த 3 அதிகாரத்திலே நான் சொன்ன இந்த வசனங்களிலே அடங்கி இருக்கிற ஒரே தீம் தேவ கோபாக்கினை, தேவ நியாய தீர்ப்பு, தேவனுடைய நீதி. தேவன் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், அதை மனிதன் நிமீறி இருக்கிறார், அதன் நிமித்தமாய் அவருடைய உக்ர கோபம் அவன் மேல் இருக்கிறது. புறஜாதியானுக்கும் இருக்கிறது, யூதனுக்கும் இருக்கிறது. மொத்தத்துல 1வது அதிகாரம் 16வது வசனம் முதற்கொண்டு 3வது அதிகாரம் 20 வரையிலும் தேவ கோபாக்கினை. அதுக்கு பிறகு 3வது அதிகாரம் 21வது வசனம் முதற்கொண்டு 4வது அதிகாரம் கடைசி வரையிலும் இங்கே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கோபாக்கினையை எடுத்துக்கொள்ளுகிற, ஆங்கிலத்திலே நாம் அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா, wrath remover, அந்த மனுக்குலத்தின் மேல் விழுந்த அந்த கோபத்தை, என் மேல் விழுந்த அந்த உக்ர கோபாக்கினையிலேயே நான் மரித்து போவேனே ஆனால் நித்திய நரகத்துக்கு செல்ல வேண்டும். அது நித்திய கோபாக்கினை, அது முடிவான கோபாக்கினை, அதற்கு முடிவில்லாத அதற்கு முடிவே இல்லை. ஆனால் அந்த கோபாக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை நாம் விசுவாசிக்கும் போது விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பது நான் சொன்னேன் 4வது அதிகாரம் கடைசி வரையிலும். ஆனால் 5வது அதிகாரம் தொடங்கி, அருமையானவர்களே, அந்த 5வது அதிகாரத்திலே நாம் வரும் பொழுதுதான் ஒரு மனிதன் ஜெபிக்க முடியும், அல்லது தேவனுடைய சமூகத்திலே அவன் பிரவேசிக்க, விசுவாசியாக தேவனுடைய சமூகத்திலே நிற்க முடியும். ஸோ அந்த பொசிஷனை 5வது அதிகாரம் முதல் 8வது அதிகாரம் வரைக்கும் படிக்கிறோம். அதற்குள்ளே சாங்டிஃபிகேஷன் அடங்குது. அதுக்கு பிறகு 9, 10, 11 3 அதிகாரங்களும் இஸ்ரவேலுடைய அந்த ஸ்பெஷலான தெரிந்து கொள்ளுதல் அதை கொண்டு வருகிறார். அதுக்கு பிறகு நாம் அறிந்திருக்கிறோம் 12வது அதிகாரம் முதல் 16வது அதிகாரம் வரையிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நம்மை கொடுத்து அந்த நிலைமையிலே நம்மை ரட்சித்திருக்கிறபடியினாலே நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே இப்படி நடவுங்கள் என்ற பிராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் 12லேருந்து 16. இவ்வளவுதான் ரோமருக்கு எழுதின நிருபம். மிக 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 முக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, ரீட் பண்ண வேண்டியதல்ல, கற்றுக்கொள்ள வேண்டிய, ரசிக்க வேண்டிய, ருசிக்க வேண்டிய, அதிலே இருக்க வேண்டிய ஒரு 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 புஸ்தகம்.
ஸோ தொடர்ந்து நாம் இதை அம்சமாக அல்லது வசன வசனமாக நாம் தியானித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்கிறார். இதிலே அந்த 6வது அதிகாரமும் 7வது அதிகாரமும் பரிசுத்தமாக்குதலை உள்ளடக்கி இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொண்டு வந்த இடையிலே நாம் நெடுநாளாக ஒரு கேப் வந்து விட்டபடியினாலே நாம் மீண்டுமாக அதை அந்த 7வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 25 வரையிலும் தான் நாம் படிக்க வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது. ஸோ அதற்கு முன்பதாக நீண்ட இடைவெளி வந்தபடினாலே இந்த பரிசுத்தமாகுதல் என்பதை குறித்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும் என்பதற்காக இந்த 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தின் அடிப்படையிலே பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன என்று நடைமுறையிலே நமக்கு உதவி செய்கிற சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உணர்ந்தபடினாலே அதை நாம் பார்த்து வருகிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்திலே அதை தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நாம திரும்பியும் ரிப்பீட் பண்ணிவிட்டு, ஏனென்றால் கடந்த வாரத்துல அந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனேயே ஒரு சிலர் ஃபோன் பண்ணி அதுல சில விளக்கங்கள் கேட்டாங்க. ஸோ ஆகையினாலே திரும்பவும் அதை கிளாரிஃபை பண்ணுவது நல்லது என்று சொல்லி நாங்கள் யோசித்தோம். ஸோ அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நான் கடந்த வாரத்திலே எப்படி ஆரம்பித்தேன் என்றால், இந்த பரிசுத்தமாகுதல் என்பதை நான் பொதுவாக புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, ஒரு பாவம் செய்து விட்டேன், அதாவது மிக குறிப்பாக காலைல எந்திரிச்ச உடனே என்னுடைய மனைவியிடத்திலே நான் கோபப்பட்டேன், தகாத வார்த்தைகளை பேசினேன், அல்லது மனைவி கணவனிடத்திலே தகாத வார்த்தைகளை பேசிவிட்டாள், இப்படி நான் கிறிஸ்தவளாக இப்படி பேசி இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட கோபம் எனக்கு வந்திருக்க கூடாது, நான் பாவம் செய்து விட்டேன். அதுபோல ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது வரும்போது ஒரு இச்சையான எண்ணம் வருகிறது, அசுத்தமான எண்ணம் வருகிறது, இந்த எண்ணம் எனக்குள்ளே வந்திருக்க கூடாது, அந்த எண்ணத்திலே நான் கொஞ்சம் லயித்து போனேன், இப்படி நான் பாவம் செய்து விட்டேன். இப்படி பல விதமான பாவங்கள் நமக்கு குற்ற மனசாட்சியை கொடுப்பதினாலே டைரக்டா இப்போ காலையில இருந்து மத்தியானம் வரையிலும் இப்படிப்பட்ட குற்ற உணர்வுகள் இருக்கும்போது, சாயங்காலத்திலே இது போல ஒரு பைபிள் ஸ்டடியில நீங்க டீச் பண்ணணும், நான் டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் உடனே ஐயோ நான் இந்த பாவங்களை செய்திருக்கிறேன், இதை அறிக்கை செய்ய வேண்டும், இதோடு கூட நான் போய் பேசக்கூடாது என்று சொல்லி நம்முடைய மன சமாதானத்திற்காக இப்படி நாம பண்ணி இப்படி சென்று கொண்டிருப்பது தான் பரிசுத்தமாகுதல் அல்லது பாவத்திலிருந்து விடுபடுதல், அல்லது இந்த ஒரு ஸ்ட்ரகிள்லேயே நாம நிற்கிற ஒரு காரியத்தை நான் மென்ஷன் பண்ணேன் முதலாவதாக. ஸோ ஆனா அது மெயின் பாயிண்ட் ஆக்சுவலா இது அல்ல. ஆனால் ஒரு மிகவும் குறிப்பான ஒரு டெஃபினிஷனை நான் முன்வைத்தேன், அது தம்பியும் ரிப்பீட் பண்ணாங்க. செட் அபார்ட் ஃபார் காட், தேவனுக்கென்று நான் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவன். ஸோ இதுல நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இது திரும்பியும் ரிப்பீட் பண்ணப்பட்டது. ரெண்டாவதாக இது நாம அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 25, 26 அந்த அனுபவத்திலே நான் வரும்போது, அந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்கிற அந்த அனுபவத்திலே நான் வரும் பொழுது, அப்பொழுதே நமக்குள்ளே பரிசுத்தமாகுதலும் உண்டாகிறது, அல்லது பரிசுத்தமாக்கி நம்மை கழுவி, ஆவியினாலே கழுவி அவர் நம்மை தொடர்ந்து நடத்துகிறார் என்பதை பல வசனங்களிலே பார்த்தோம். அதுலேயும் நமக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை. அதை தொடர்ந்து இந்த பரிசுத்தமாகுதலை குறித்து 3 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. அதிலே 2 அபிப்பிராயங்கள் மிகவும் தவறான அபிப்பிராயங்கள். அந்த அபிப்பிராயங்களின்படி நாம் பரிசுத்தமாகுதலை கைக்கொள்வோமே ஆனால், நாம் வேதத்தின் போதனைக்கு புறம்பான ஒரு பரிசுத்தமாகுதலை நாம் புரிந்து கொள்வோம். அது மிகவும் தவறான ஒரு வாழ்க்கையிலே அல்லது
கிறிஸ்தவம் அல்லாத வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய்விடும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதை கொஞ்சம் கூட கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். முதல் 2 தவறான அபிப்பிராயங்கள், அதுல முதலாவது அபிப்பிராயத்தினுடைய அல்லது முதல் வியூ பாயிண்டினுடைய தலைப்பு என்னவென்றால் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வியூ அல்லது பரிபூரணம் ஆகுதல் என்கிற ஒரு ஒரு கேட்டகரி, ஒரு வகை. பரிபூரணம் ஆகுதல் என்பதை காட்டிலும் பரிபூரணம் ஆகிவிட்டோம் என்பது, அல்லது இந்த அபிப்பிராயத்தை உடையவர்கள் நாம் ரட்சிக்கப்பட்ட போது அல்லது இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே, நல்ல கவனிங்க, இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே இந்த உலகத்திலேயே பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும், நாம் மரிப்பதற்கு முன்பதாகவே ஒரு முற்றிலும் பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதை தான் இயேசு உங்களுக்கு சிலுவையிலே செய்திருக்கிறார். இந்த உலகத்திலேயே சின் இஸ் எராடிகேட்டட், முழுமையாக அந்த பாவம் என்பது அகற்றப்பட்டது என்கிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இது இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அல்லது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்கிற அனுபவத்திலிருந்து பரிசுத்தமாகுதல் என்கிற அனுபவத்தை பிரித்து விடுகிறது. ஒரு உதாரணமாக நான் சொல்வேனே ஆனால், இன்று நான் ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து அல்லது 10 நாள் கழித்து நான் மீண்டும் சில சோதனைகள் பலமாய் வருகிறதை உணர்கிறேன். ஆகையினாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜெப கூட்டத்திற்கு நான் போகிறேன், அல்லது ஒரு பரிசுத்தமாகுதலுக்கென்று நடத்தப்படுகிற ஒரு சபை கூட்டத்திற்கு நான் போகிறேன். அந்த கூட்டத்திலே பரவசப்பட்டு நான் ஜெபிக்கும் போது ஆவியிலே நிறைந்து நான் ஜெபிக்கிறது என்கிற ஒரு டெர்மினாலஜியின்படி இவ்விதமாக ஜெபிக்கும் போது, ஜெபித்து முடித்த உடனே ஆகா, அந்த ஜெபத்திலே நான் என்னுடைய பாவங்களையும் நான் அறிக்கை செய்கிறேன். அறிக்கை செய்து நன்றாக உற்சாகமாய் ஜெபித்து, பரவசப்பட்டு ஜெபித்து, கண்ணீர் விட்டு ஜெபித்து, அந்த ஜெப நேரம் அல்லது அந்த கூட்ட நேரம் முடிந்தவுடனே இப்பொழுது பாவம் என்னிலிருந்து முற்றிலுமாக எடுக்கப்பட்டு விட்டது, எராடிகேட் ஆகிவிட்டது, நான் பரிசுத்தமாகுதலை தேவனிடத்திலிருந்து கேட்டேன், அதை பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு அனுபவம். அல்லது நான் ரட்சிக்கப்பட்டேன், அதற்கு பிறகு ஒரு மாசம் கழித்து, இந்த 1 மாதமும் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக சோதனைகள் எனக்கு வந்தது, ஒரு சில பாவங்களை நான் செய்து விட்டேன், ஆகையினாலே இன்றிலிருந்து நான் ஒரு 10 நாட்கள் உபவாச நாட்களை நியமிக்கிறேன் என்று 10 நாட்கள் உபவாசம், கடுமையான உபவாசம், அந்த நாட்களிலே வேதத்தை தியானித்தல், அருமையானவர்களே, ரொம்ப சின்சியராக வேதத்தை தியானித்தல், பாவங்களை ஒவ்வொன்றாக அறிக்கையிடுதல், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று அதற்காக ஜெபித்தல், இவ்விதமான காரியங்கள் தொடர்ந்து இந்த 10 நாட்கள் உபவாச நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த 10 நாட்கள் உபவாசம் முடிந்த உடனே அல்லது 40 நாட்கள் உபவாசம் முடிந்த உடனே ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு ஃபீலிங் உண்டாகிறது, நான் பரிசுத்தமானேன் என்று. திருப்பியும் அது கொஞ்ச நாட்கள் நீடிக்கலாமா இருக்கலாம், மேபி ஒரு 2-3 மாசம். திரும்பியும் அதை காட்டிலும் அதிக ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த சோதனைகள் விழுந்து போகிறது. ஒரு பேத்தட்டிக்கான ஒரு லைஃப். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சாங்டிஃபிகேஷனை நமக்கு வேதாகமம், சுவிசேஷம் கற்றுக் கொடுக்கவில்லை. குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபம் 6:7 அதை கற்றுக் கொடுக்கவில்லை. ஸோ தம்பி அழகான ஒரு டேர்ம் சொன்னாங்க, ஜாய்ஃபுல்லா, மகிழ்ச்சியோடு இந்த பரிசுத்தத்தை அனுபவித்தல் என்கிற காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இதுல பிரச்சனை என்னவென்றால், இவ்விதமாக செப்பரேட் பண்ணுதல் அல்லது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற அந்த அனுபவத்திலிருந்து பரிசுத்தமாகுதலை தனிமைப்படுத்தி அது இன்னொரு அனுபவமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுதல் என்கிற ஒரு அனுபவம், அது முற்றிலும் தவறாகி விடுகிறது. 2வது தவறான அபிப்பிராயம் என்னவென்றால், இங்கேதான் ஒரு சிலருக்கு பிரச்சனை. கவுண்டர் ஆக்ஷன் என்கிறது இதனுடைய தலைப்பு, அல்லது அதற்கு தமிழ் வார்த்தை நாம் பயன்படுத்துவோமே ஆனால் எதிர்வினையாற்றுதல் அல்லது எதிர்த்து செயல்படுதல்
என்கிற ஒரு காரியம். எதை எதிர்த்து? பாவத்தை எதிர்த்து செயல்பட்டு கொண்டே இருத்தல். எப்படி செயல்பட்டு கொண்டிருத்தல் என்றால், நான் இன்று அல்லது 10 நாட்களுக்கு முன்பதாக விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட அல்லது மறுபடியும் பிறந்த அனுபவத்தை நான் பெற்றேன். அதுக்கு பிறகு நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நான் இயேசுவை விட்டு தூரம் போன அல்லது தேவனை விட்டு பிரிந்து போன ஒரு அனுபவத்தை நான் உணர்கிறேன். அப்போ சோதனைகளும் வருகிறது, சோதனையில விழுந்து போகிறேன். நான் இயேசுவை விட்டு பிரிக்கப்பட்டேன் என்கிற உணர்வு வருகிறது. உடனே நான் திரும்பவுமாக அந்த நேரமும் நான் உபவாசித்து நான் வேதம் வாசித்து பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவோடு கூட நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை நான் உணர்கிறேன். அப்பொழுது அதாவது அதற்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லப்பட்டது. என்னவென்றால், ஒரு எரிந்து கொண்டிருக்கிற அக்னி ஜுவாலையிலே அல்லது எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அடுப்பிலே அல்லது கொல்லப்பட்டறையில நம்ம அறிந்திருப்போம். ஸோ அங்கே அந்த கொல்லன், அந்த இரும்பை உருக்குகிறவன் அல்லது இரும்பை அடித்து பல வேலைகளை செய்பவன், அதை இரும்பை பழுக்க காய்ச்சும்படியாக அந்த அனல் மூட்டுவான் இல்லையா, அவன் தீ ஜுவாலையை அவன் வர பண்ணுவது போல அந்த அக்னி ஜுவாலையிலே அந்த இரும்பு துண்டு இருக்கும் வரை அது ஹாட்டா இருக்கும். ரொம்ப ஒயிட் ஹாட் அல்லது ரெட் ஹாட்டா இருக்கும். பரிசுத்தமான ஒரு அனுபவம் அது. ஆனால் அதிலிருந்து வெளியே வந்த பிறகு, அந்த உபவாச நாட்கள் முடிந்த பிறகு அல்லது உபவாச நாட்கள் முடிந்த பிறகும் நான் தொடர்ந்து 1 மாதமாக காலையிலையும் சாயங்காலமும் இயேசுவோடு இணைந்து நான் வாழ்கிற ஒரு அனுபவத்தை நான் தத்ரூபமாய் அனுபவிக்கிறேன். ஸோ அந்த நேரத்திலே நான் பாவத்தை அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றவனாக, பாவத்தில் மன்னிப்பை பெற்றவனாக, பாவம் என்னிலிருந்து முற்றிலுமாய் நீக்கப்பட்டவனாக நான் உணர்கிறேன். நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்கிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப மெல்லிய ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்கும். நன்றாக கவனியுங்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட, இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 1 மாதம், நான் சொன்ன இல்லஸ்ட்ரேஷன்ல, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 1 மாதத்திற்கு பிறகு நான் இயேசுவோடு இணைகிற அல்லது இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறதான, நெருக்கமாயிருக்கிறதான ஒரு அனுபவத்தை உபவாசத்தின் மூலமாகவோ அல்லது மற்றபடியுமே நான் ஒரு நேரத்தை நான் நியமித்து அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறேன். ஆனா இதற்கும் அந்த யூனிஃபிகேஷன் அல்லது கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுதல் என்கிற அனுபவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஸோ இப்போ நாம பார்த்த இந்த கவுண்டர் ஆக்ஷன் என்கிற இந்த முறையிலே நாம் இதை முதலாவது அந்த அபிப்பிராயத்துல நாம் எப்படி பிரித்தோமோ அதே போல இங்கேயும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்கிற அனுபவத்திலிருந்து இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிறது பிரிந்து தனியான ஒரு அனுபவமாக காண்பிக்கப்படுகிறது அல்லது தனியான ஒரு அனுபவமாக அது உணரப்படுகிறது, அது அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த தனியான அனுபவத்திலே அது 2-3 மாதங்கள் அல்லது 1 வருடங்கள் கூட நீடிக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு கூட காலையிலையும் சாயங்காலமும் சந்தோஷமாக பாட்டு பாடுகிறேன், இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெறுகிறேன். நான் பழைய பாவங்கள் எல்லாம் ஒளிந்து போயின, அந்த இயேசுவோடு கூட நான் ஒன்றாக இருக்கிறேன் என்கிற அனுபவம். ஆனா பிறகு இயேசுவிடத்திலிருந்து தூரம் போனது போல அந்த பாவத்தை செய்கிற ஒரு அனுபவம். இது ஒரு சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதற்கும் அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே போதிக்கப்பட்டிருக்கிற அந்த முறைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஏன்னா அதுலயும் நம்ம யூனிஃபிகேஷனை சொல்றோம். 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே, அந்த 6வது அதிகாரத்திலையும் 7வது அதிகாரத்திலையும் நாம் பார்க்கிற இந்த பரிசுத்தமாகுதல், அது அந்த யூனிஃபிகேஷன் அல்லது இயேசுவோடு ஒன்றிணைக்கப்படுதல் என்பதிலே ஆதாரமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவினுடையவர்களாக நாம மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லது நாம் நியாயப்பிரமாணத்திற்கு நாம்
திருமணம் முடிக்கப்பட்டிருந்தோம், அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு நாம் வாழ்க்கை கொண்டிருந்தோம். கணவனும் மனைவியுமாக நாம் நியாயப்பிரமாணத்தோடு இணைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்து மரித்த போது நான் கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டேன். அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். 5வது வசனமும், ஏனென்றால் நாம் மாம்சத்திற்குட்பட்டு இருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. 6, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இதைதான் நம்ம யூனிஃபிகேஷன் அல்லது ஒன்றிணைக்கப்படுதல் என்று சொல்லுகிறோம். நியாயப்பிரமாணத்திற்கு நாம் அடிமைகள் அல்ல, அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு நாம் இப்பொழுது வாழ்க்கைப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு ஒரு புதிய ஒரு புருஷன் உண்டாயிருக்கிறார், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் படுகிறோம். இது எப்பொழுது நடக்கிறது என்றால், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படும் பொழுது, அல்லது நான் மறுபடியும் பிறக்கும் போது, அல்லது நான் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த அனுபவங்கள் எல்லாமே ஒன்றாக நடக்கிறது. அடாப்ஷன் அல்லது தத்தெடுக்கப்படுதல், அல்லது புத்திர சுவிகாரம், ரெக்கன்சிலியேஷன், அந்த ஒப்புரவாக்கப்படுதல், யூனிஃபிகேஷன், ஒன்றிணைக்கப்படுதல், இது எல்லாமே நடந்து விடுகிறது. திரும்ப திரும்ப நடப்பதில்லை, அது நடந்து விடுகிறது. சோ நல்ல கவனிங்க, இந்த 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் போதிக்கிற பரிசுத்தமாகுதல் என்ன? இது நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட போது, கிறிஸ்துவோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒன்றிணைத்த போது அது எப்படிப்பட்ட மகிமையான அனுபவமாக இருந்தது என்பதை வேதாகமம் கூறுகிறபடி அதை கற்றுக்கொண்டு அதை நான் விசுவாசத்திலே அனுபவிக்க அந்த பரிசுத்தமாகுதல் நடைமுறை பரிசுத்த வாழ்க்கைக்கு, அல்லது எத்திக்கலி நான் நடைமுறையிலே நான் பாவங்களை மேற்கொள்வதற்கு அதுதான் எனக்கு பலனாக இருக்கிறது. அதற்கு மறுபெயர் அதுதான் எனக்கு கிருபையாக இருக்கிறது. அல்லது நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நான் அந்த சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழுந்தேன் என்கிற அந்த அனுபவத்தை நான் திரும்பி பார்த்து அந்த அனுபவத்திலிருந்து வருகிற கிருபை என்கிற வல்லமையினாலே, அது மாத்திரமல்ல, எனக்கு மகிமைப்படுத்தப்படுதல் மகிமைப்படுத்தப்படுதல் என்பது எனக்கு வரப்போகிறது. அதை குறித்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களினுடைய மேன்மையையும் மகிமையையும் நான் பார்த்து அதிலிருந்து வருகிற அந்த வல்லமையினாலே, கிருபையினாலே நான் பாவங்களை மேற்கொள்ளுகிறேன், இச்சைகளை மேற்கொள்ளுகிறேன் என்பதுதான். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கும் இந்த கவுண்டர் ஆக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள், இதிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். இல்லாட்டாலும் நம்ம கொஞ்சம் கொஸ்டின் அவர் அல்ல டிஸ்கஷன் வைக்க நம்ம முயற்சி செய்யலாம், நம்ம தொடர்ந்து போகலாம். ஸோ இதுல பிரச்சனை என்னவென்றால், நாம் முதலாவது அந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்பதிலிருந்து இதை நம்ம பிரிக்கிறோம், பரிசுத்தமாகுதல் என்பதை நாம பிரிக்கிறோம். ரெண்டாவது, அந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலிலிருந்து நம்ம பரிசுத்தமாகுதலை பிரிப்பது மாத்திரம் அல்ல, எல்லா அனுபவங்களிலிருந்தும் யூனிஃபிகேஷன், ஒன்றிணைக்கப்படுதல், தத்தெடுக்கப்படுதல், அல்லது புத்திர சுவிகாரம், ரெக்கன்சிலியேஷன்,
அந்த இது ஒப்புரவாக்கப்படுதல், இதுல இருந்து எல்லாத்துல இருந்துமே நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியம். ரெண்டாவதாக கிருபையை நாம் மேன்மைப்படுத்தாதபடி கிரியையை மேன்மைப்படுத்துவோம். நல்ல கவனிங்க, இந்த கவுண்டர் ஆக்ஷன் அல்லது எதிர்வினை ஆற்றுதல் என்கிற இந்த மெத்தட்ல நம்ம பரிசுத்தமாகுதலிலே கடந்து செல்வோமே ஆனால், நான் என்னுடைய சுய கிரியையை தம்பி சொன்னது போல அதை தான் நான் மேன்மைப்படுத்துவோம். நான் என்னுடைய முயற்சியினாலே அல்லது நானே இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை பிரயாசப்பட்டு நான் செய்து நான் பரிசுத்தமாகிறேன் என்கிறது. ஆனால் வேதாகமம் போதிக்கிறது அதுவல்ல. நான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படும் பொழுது தேவன் தாமே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்னை கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைத்திருக்கிறார் என்பது உண்மையான ஒரு அனுபவம். ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே முறையிலே நடந்த பெர்மனன்டான ஒரு அனுபவம். இது தேவன் செய்த காரியம், இது நான் செய்த காரியம் அல்ல, இது தேவனே செய்த காரியம். அதிலிருந்து வருகிற அந்த 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 மகிமையான அந்த அனுபவத்தை, தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த அந்த மகிமையான அனுபவத்தை நான் அனுபவிப்பதன் மூலமாக அல்லது அதை புரிந்து கொள்வதன் நிமித்தமாக, அதை கிராஸ் பண்ணுவது நிமித்தமாக, அதை உள்வாங்கிக் கொள்வது நிமித்தமாக, அதற்கு பெயர் தான் விசுவாசம். இந்த அனுபவத்தை நாம் விசுவாசத்தினாலே அதை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது நான் நடைமுறையிலே நான் பரிசுத்தம் ஆகி கொண்டிருக்கிறேன் என்கிற காரியம். ஆனால் இது அந்த இரண்டாவது அபிப்பிராயத்துக்கு வித்தியாசமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் மூன்றாவது அபிப்பிராயம், அதுதான் சரியான அபிப்பிராயம் என்பதை நம்ம பார்த்தோம். அதனுடைய டெஃபினிஷனையும் நம்ம பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது. ஆகையினாலே லாஸ்ட் வீக் மாதிரி பாதியில விட முடியாது. இன்னும் ஒரு காரியத்தை அல்லது நாம் ஆரம்பித்த அந்த காரியத்தை நாம் முழுமைப்படுத்த வேண்டியது முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே போதிக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தமாகுதல் அல்லது நான் நடைமுறையிலே பின்பற்றி வருகிற பரிசுத்தமாகுதல் என்கிற காரியம், இதை ஒரு டெர்மினாலஜியில இதை நாம் சொல்லுவோமே ஆனால், இட் இஸ் அ காட் சென்டர்ட் சாங்டிஃபிகேஷன். தேவனை மையமாக கொண்டு வாழ்கிற ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல். தேவனை மையமாக கொண்டது, மனிதனை மையமாக கொண்டது அல்ல. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் நான் ஆரம்பத்தில் சில இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன். நான் இன்னைக்கு காலையில எழும்பினதுல இருந்து என்னுடைய மனைவியோட நான் கோபப்பட்டேன், பிள்ளைகளோட நான் கோபப்பட்டேன், புருஷனோட நான் கோபப்பட்டேன், என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னோடு கூட பணிபுரிகிறவர்களிடத்துல நான் கோபப்பட்டேன், அல்லது பொறாமை என்னுடைய வாழ்க்கையில வந்தது, பொறாமை அல்லது இச்சை என்னிலே வந்தது. இப்படிப்பட்ட காரியம் வந்தது, நான் உடனே போய் நான் அறிக்கை செய்கிறேன், அல்லது நேற்று நான் செய்தேன், இன்றைக்கு நான் அறிக்கை செய்கிறேன், அப்படி முழங்கால் படியிட்டு அறிக்கை செய்தல். இது மேன் சென்டர்ட் சாங்டிஃபிகேஷன், என்னை மையமாக கொண்டு செய்யப்படுகிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்த தெளிவான எழுத்துக்கள் மிகவும் விசேஷமாக ஜான் ஓவன் என்கிற தேவ மனிதன் இதை என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நானும் புதிதாக கற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. செல்ஃபிஷ் ரிப்பென்டன்ஸ் அல்லது ரிப்பென்டன்ஸ் வித் செல்ஃப் லவ் அப்படின்னா பாருங்களேன். அதாவது நான் இன்றைக்கு நான் சொன்ன விதமாக பாவம் செஞ்சேன்.
சோ இப்படி நான் பாவங்கள் செய்தபடியினாலே எனக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி இருக்கிறது. அந்த குற்ற மனசாட்சியினாலே நான் சமாதானத்தை இழந்து போகிறேன், நான் சந்தோஷத்தை இழந்து போகிறேன். சோ இந்த சந்தோஷத்தை நான் திரும்ப பெற வேண்டும், இந்த சமாதானத்தை நான் திரும்ப பெற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. சரியான பரிசுத்தமாகுதலும் இதுவும் ரொம்ப ரொம்ப ஒண்ணு மாதிரிதான் இருக்கும். ரொம்ப ஒண்ணு மாதிரிதான் இருக்கும். ஒரு தின் லைன் தான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். சோ இதுல முழுக்க முழுக்க நான் இந்த குற்ற உணர்ச்சியினுடைய அந்த வேதனையிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்பதை நான் மையமாக வைத்திருக்கிறேன். எனக்கு நான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது, அல்லது நான் இன்றைக்கு ஜெபம் பண்ணும்போது, அல்லது நான் இன்னைக்கு மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது, நான் குற்ற உணர்வு இல்லாம கம்ஃபர்டபுளா நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பேசணும் அப்படின்னா, இந்த குற்ற உணர்ச்சி என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா? ஆகையினாலே நான் அறிக்கை செய்கிறேன், பாவத்தை அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி மனம் வருந்தி நான் அறிக்கை செய்வது போல செய்கிறேன். ஆனால் அந்த நல்ல கவனிங்க, இப்படி நான் செய்யும் போது அந்த உண்மையான மன வருத்தம் வரவே வராது. இது எல்லாரும் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். சோ அதற்கு காரணம் என்னவென்றால், அது இதைத்தான் ஜான் ஓவன் செல்ஃபிஷ் ரிப்பெண்டன்ஸ் என்று சொல்லுகிறார், அல்லது சுயநலமுள்ள மனம் திரும்புதல், சுயநலமுள்ள பாவ அறிக்கை செய்தல். சோ நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற காரியம் அந்த நேரத்திலையும் நடக்குது ரிப்பெண்டன்ஸ், அந்த நேரத்திலையும் நாம மனம் திரும்புகிறோம். அதை தொடர்ந்து நம்முடைய பரிசுத்தமாகுதலில் சென்று கொண்டிருக்கும் போது நாம் மனம் திரும்புகிறோம், அல்லது பாவ அறிக்கை செய்கிறோம், தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம், ஆஸ்கிங் ஃபர்கிவ்னஸ். அதுல உள்ள சிக்கல்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்து மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சில காரியங்களை சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசித்ததை தமிழிலே சொல்ல விரும்புகிறேன். எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்த ஒரு சில காரியங்கள். என்ன சொல்லுகிறார் என்றால், why we seek forgiveness, நாம் ஏன், என்ன மோட்டிவேஷன்ல, அல்லது எந்த உந்துதலினாலே, எந்த அகத்தூண்டுதலினாலே, அல்லது ஏன் நாம் பாவங்களை அறிக்கை செய்கிறோம் என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போமே. ஆனால் why we seek forgiveness, அவர் என்ன சொல்கிறார் என்றால், certain people ask forgiveness for a feeling of comfort in themselves. அதான் நான் முதல்ல சொன்னது மாதிரி, எனக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் உண்டாகும்படியாக, எனக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக, அந்த அந்த பாவத்தை குறித்த அந்த குற்ற மனசாட்சி என்னை வேதனைப்படுத்துகிறதல்லவா, அதிலிருந்து நான் விடுதலை ஆகும்படியாக. ஸோ இதே நம்முடைய லைஃப் சைக்கிளா மாறிடுது. வாரத்துக்கு 2-3 முறை இப்படி பண்ணி மன வருத்தம் அடைந்து அதிலே நம்ம ஸ்டக்கப் ஆகி விடுகிறோம் என்பதுதான் நான் போன வாரத்திலையும் இந்த வாரத்திலையும் தொடக்கத்துல நான் சொன்னேன். அதை குறித்து தான் நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் அதற்கு மாறாக அது எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். So true forgiveness has to be sought from God, because that person has seen the holiness of God and the holiness of his law. அதாவது திரும்பியும் வாசிக்கிறேன், சாரி. Forgiveness has to be sought from God because that person has seen the holiness of God and holiness of his law. அதாவது நாம் ஏன் பரிசுத்தத்தை நாடுகிறோம், அல்லது ஏன் நான் பாவத்திலிருந்து மன்னிப்பை நான் கோருகிறேன், அல்லது மன்னிப்பு கேட்டு நான் ஜெபிக்கிறேன் என்றால், நான் தேவனை முதலாவது நான் பார்க்கிறேன், தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறேன், தேவனுடைய நீதியை, அவருடைய அந்த நீதியுள்ள அந்த நியாயப்பிரமாணங்களிலே நான் பார்க்கிறேன், மலைப்பிரசங்கத்திலே பார்க்கிறேன். இந்த தேவனுடைய பரிசுத்தத்தை நான் பார்த்து நான் எவ்வளவு பெரிய பாவி என்று உணர்கிறேன். சோ நான் எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேன் என்பது இரண்டாவதாக வர வேண்டும். இது மிக முக்கியமான காரியம். இதைதான் God centered sanctification என்று சொல்லுகிறோம். தேவனை மையமாக கொண்ட ஒரு பரிசுத்தமாகுதல்.
அஹ், அது எப்படி நடக்கிறது என்று அவர் சொல்லுகிற அவருடைய பிரசங்கத்திலிருந்து நான் எழுதுகிற நோட்ஸை அப்படியே வாசிக்கிறேன். In true repentance, the whole man is involved. உண்மையான மனம் திரும்புதலிலே அல்லது உண்மையான இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற ப்ராசஸ்ல முழு மனிதனும் ஈடுபடுகிறான். His mind understands this truth. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் ஸ்டடி, ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடி நம்ம புதன்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு பண்ணுகிற இந்த வேத ஆராய்ச்சியிலே நாம் என்ன செய்கிறோம்? அடிப்படையிலே சுவிசேஷத்தை அங்கமங்கமாக புரிந்து கொள்ளுகிறோம். இந்த உபதேசத்தை, சுவிசேஷ உபதேசத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதை தான் சொல்லுகிறார், மனதிலே புரிந்து கொள்ளுகிறோம். So his mind understands this truth. His heart feel it. அவனுடைய இருதயம் அதை உணர்கிறது. இருதயம் அதை உணர்கிறது. And repentance was always associated with weeping, people being broken down, and sometimes crying out in agony and failing to find peace. அதாவது இந்த முறையிலே பரிசுத்தமாகுதல் நடக்கும்போது அல்லது இந்த முறையிலே சாங்டிஃபிகேஷன் நடக்கும்போது, இந்த முறையிலே நாம் பாவங்களிலிருந்து மனம் திரும்பும் போது, பாவங்களை அறிக்கை செய்து அன்றாடம் மனம் திரும்பும் போது அல்லது வாரத்துக்கு ஒரு முறை மனம் திரும்பும் போது அதோடு கூட என்ன இருக்கும்னு அவர் சொல்றாருன்னா, ஜெனரலாவே அழுகையும் உள்ளம் உடைதலும், அந்த உள்ளம் உடைந்து மனதுருகி கண்ணீரோடு கூட அறிக்கை செய்கிற அந்த காரியம் இருக்கும். ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நான் எவ்வளவு பெரிய பாவமும் செஞ்சிருக்கலாம், என்னுடைய மனசாட்சி எப்படி வேணாலும் குற்றப்படுத்தி இருக்கலாம், அதனால சமாதானம் இல்லாம இருக்கலாம், ஹாப்பினஸ் இல்லாம இருக்கலாம். ஆனால் அதை நான் தொடக்கமாக வைக்க முடியாது. நான் மன்னிப்பு கோரும் போது இதை நான் தொடக்கமாக வைத்தேனே ஆனால் அது தவறான ரிப்பெண்டன்ஸ் ஆகும். ஆக்சுவலா அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நேரம் இருக்குமானா சில எக்ஸாம்பிள்ஸை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். வேதாகமத்திலே அதற்கான எக்ஸாம்பிள்ஸையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையான மனம் திரும்புதலுக்கு அநேக எக்ஸாம்பிள்ஸ் நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அது என்னுடைய பாவத்திலிருந்து ஆரம்பிக்காது, தேவனுடைய பரிசுத்தத்திலே ஆரம்பிக்கிறது. நல்ல எக்ஸாம்பிள், பேதுரு ஒரு முறை மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது மீன்கள் கிடைக்கல. இயேசு அங்கே வருகிறார், வலையை இப்படி போடுன்னு சொல்றாரு, ஏராளமான மீன்கள் வருகிறது. அங்கே அவன் இயேசு யார் என்று பார்க்கிறான். இவர் மெய்யான தேவனுடைய பரிசுத்த தேவகுமாரன் என்று அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய பரிசுத்தத்தை அவன் பார்த்தபோது, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போய்விடும் என்று சொல்லுகிறான். தட் இஸ் த ட்ரூ கன்ஃபெஷன். யோபனுடைய வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். யோபு அந்த தேவனை கண்டபோது அல்லது தேவனோடு கூட அவனுக்கு என்கவுண்டர் உண்டான போது, தேவன் யார் என்பதை அவன் சத்தியத்தை உணர்ந்த போது, மனதிலே அறிந்து இருதயம் உணரும் பொழுது அவன் சொல்கிறான், என்னுடைய கையினாலே என்னுடைய வாயை பொத்துக் கொள்கிறேன், நான் தூளிலும் சாம்பலிலும் உட்காருகிறேன், நான் என்ன பேச முடியும் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறத அவன் பார்க்கலாம். இதே சிஸ்டம் தான் ஏசாயா அவனுடைய வாழ்க்கை நடந்தது. ஏசாயா தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யல. முதலாவதாக அவன் அந்த கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை அல்லது தேவனுடைய பரிசுத்தத்தை அவன் தரிசிக்கிறான். அதமானேன், ஐயோ அதமானேன் என்கிற இந்த காரியத்தை காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இதுதான் காட் சென்டர்டு ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற காரியம். தேவனை மையமாக கொண்ட பரிசுத்தமாகுதல், தேவனை மையமாக கொண்டு பாவங்களை அறிக்கையிடுதல். மற்ற காரியம் அது செல்ஃபிஷா மாறிடுது அப்படிங்கிற காரியம் மிகவும் அதிர்ச்சியான ஒரு காரியம்.
ஸோ 3 எக்ஸாம்பிள்ஸை வேகமாக உங்கள் முன்னால வைக்க விரும்புகிறேன், ஸோ தட் அதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும்படியாக. ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். இது கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே கொரிந்திய சபை எப்படி மனம் திரும்பினது என்கிற காரியத்தை அந்த வசனத்துல நம்ம பார்த்தோமானால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம், 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். 10வது வசனத்தை மையமாக கொண்டு மேலையும் கீழே கொஞ்சம் வாசிக்கிறேன். முதல்ல 10வது வசனத்தை வாசிக்கிறேன், பாருங்க உங்க பைபிள்ல. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. சோ இங்கே 2 விதமான துக்கம், 2 kinds of sorrows. சாரோஸ்னா பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது உண்டாகுகிற துக்கத்தை குறித்து இங்கே பேசுகிறார். நல்ல கவனிங்க, இங்கே லௌகீக துக்கம் என்று போடப்பட்டிருக்கிறதை நாம் தவறாக புரிந்து கொள்ள எல்லா வாய்ப்பும் உண்டு. என்ன அருமையானவர்களே, லௌகீக துக்கம் என்று சொல்லும் போது இது கடன் பிரச்சனையினால் வருகிற துக்கமோ அல்லது திடீரென்று ஒரு வியாதியினுடைய டாக்டர் ரிப்போர்ட் வந்ததுனால உள்ள துக்கமோ அல்லது வேலை கிடைக்காததுனாலே உள்ள துக்கமோ அல்லது இப்படிப்பட்ட உலக பிரகாரமான துக்கம் என்பதை இங்கே குறிக்கவில்லை. இந்த வேர்ல்ட்லி சாரோ என்று போடப்பட்டிருக்கிறது அல்லது லௌகீக துக்கம் என்பது நாம் செல்ஃபிஷ் ரிப்பெட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. நான் என்னை மையமாக கொண்டு என்னுடைய பாவங்களிலிருந்து அல்லது என்னுடைய அந்த குற்ற உணர்ச்சிகளிலிருந்து, குற்ற உணர்ச்சியினால் வருகிற வேதனையிலிருந்து நான் விடுபட்டு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு மட்டும் நான் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய நான் ஆரம்பிக்கும் பொழுது அது சுயநலத்தோடு செய்கிற ஒரு பாவ அறிக்கையாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்திலையும் துக்கம் உண்டாகும். துக்கத்தோட தான் பாவத்தை அறிக்கை செய்வோம். அதுதான் லௌகீக துக்கம்னு சொல்லி இங்க போட்டிருக்கு. ஆனா அதற்கு மாறாக இருந்தது என்னன்னா, இந்த கொரிந்திய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்திய திருச்சபையுடைய சில பாவத்தை அவர் சொல்லும் போது அவர்களுக்குள்ளே சரியான அல்லது காட் சென்டர்ட் ரிப்பெண்டன்ஸ் அங்கே உண்டாகிறது. தேவனை மையமாக கொண்ட மனம் திரும்புதல் அல்லது தேவனை மையமாக கொண்ட பாவ அறிக்கை செய்தல், சாங்டிபிகேஷன் அங்கே உண்டாகிறது. அது முதல்ல ஒரு சில வசனங்கள் முன்னால இருந்து வாசிக்கிறேன். 8வது வசனத்திலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கடிதத்துல, முந்தின கடிதத்திலே அவர்களை கண்டித்து எழுதியிருக்கிற அந்த காரியத்தை அவர் மென்ஷன் பண்ணுகிறார். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். இப்போ இந்த துக்கம் என்று நாம் வாசிக்கும் போது மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொன்ன அந்த மனம் திரும்புதல், அருமையானவர்களே, ஹிஸ்டரியில சர்ச்ல சபையிலே அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஸோ சபையிலே அவ்வப்பொழுது அவர்கள் மனம் திரும்பும் பொழுதெல்லாம் அந்த அழுகையோடும் கண்ணீரோடும் உள்ளம் உடைதலோடும் பாவ அறிக்கை செய்தல் என்கிற காரியம் தொடர்ந்து இருக்கிறது. அதை தான் அவர் சொல்லுகிறார். துக்கப்பட்டதற்காக, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே, தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. காட் சென்டர்ட் சாரோ, காட் சென்டர்ட் சாங்டிஃபிகேஷன், காட் சென்டர்ட் கன்ஃபெஷன். 10வது வசனம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டோ. துக்கம் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் செலுத்துதலையும் எவ்வளவு வெறுப்பையும்
பாவத்தின் மேல் வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் பாருங்க. இது எல்லாமே இந்த கிறிஸ்டியன் அஃபெக்ஷன்ஸ் என்று நான் படிக்கிற அந்த காரியங்கள் வருகிறது. எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. சோ இதுதான் உண்மையான மனம் திரும்புதல் அல்லது காட் சென்டர்ட் forgiveness. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நான் போன வாரத்திலையும் தொடக்கத்துல சொல்லி முடிக்க வேண்டிய காரியம். ஆனா இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்துடலாம். இந்த லௌகீக துக்கம் அல்லது சுயநலமான பாவ அறிக்கை, சுயநலமான சாங்டிபிகேஷன், அதுவும் அந்த காட் சென்டர்ட் மாதிரியே தான் இருக்கும். ஆனா பிரித்தறிய வேண்டியது இந்த ரிஃபார்ம்டு பைபிள் ஸ்டடி, நம்ம பைபிள் ஸ்டடிக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ முதலாவது தவறான ஒரு மனம் திரும்புதல், சவுலினுடைய அந்த மனம் திரும்புதலை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். 3 எக்ஸாம்பிள் கொஞ்சம் வேகமா நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த லௌகீக துக்கம் இருக்குது இல்லையா, அல்லது அந்த சுயநலமான அந்த மனம் திரும்புதல், அது பாவத்தினுடைய எல்லா கான்சிக்வன்சஸையும் நோக்குது. இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், இதற்கு ஒருவேளை ஆண்டவர் தண்டிப்பாரு. சாஸ்டைஸ்மென்ட் பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல தேவன் தண்டியாத மனுஷன் உண்டோ, அல்லது கர்த்தர் தண்டிக்காத ஒரு பிள்ளை கிடையாது, ஆகினாலே நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். நம்ம நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் நிறைய தேவனுடைய தண்டனைகளை பெற்று அனுபவிச்ச வேதனைப்பட்ட அனுபவம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. அதனால இந்த வேதனைகள் வரக்கூடாது, தண்டனைகள் வரக்கூடாது என்பதற்காக அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அதுவும் சுயநலத்தோடு உள்ள அறிக்கை தான். ஸோ அதுதான் இந்த சவுல் ராஜாவுடைய அறிக்கையிடுதல்ல நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 24, அப்புறம் 25, 26 ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து வைத்து என்ன அப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு வருவது நல்லது. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். தொடர்ந்து வாசிச்சலாம். சரி, சாமுவேல் 26வது. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். அதாவது அமலேக்கியரை, இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அமலேக்கியரை முறியடிக்கும்படியாக சொல்லும் போது தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் சவுலுக்கு. அந்த கட்டளையை அவன் மீறினான். அவன் மீறினது அவனுக்கு தெரியும், ஆனா அதை மறைக்கிறான். சாமுவேல் வந்து முதல்ல கேட்கும்போது அவன் அந்த மீறுதலை செய்யாதது போல அதை மறைக்கிறான். அதுக்கு பிறகு சாமுவேல் சொன்ன பிறகுதான் அவன் அந்த மீறுதலை ஒப்புக்கொள்ளுகிறான். அதுவுமே அவன் எப்படி ஒப்புக்கொள்ளுகிறான் அப்படிங்கிறது தான் இங்க பார்க்கிறோம். சாமுவேல் சவுலை பார்த்து 26வது வசனம், நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, நான் தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். 30, அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். எப்படி பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறான், அல்லது ஒரு கன்ஃபெஷன் அவன் பண்ணுகிறான், பாவ அறிக்கை செய்கிறான். அதற்கு பின்னணியத்தில் என்ன இருக்கிறது என்று பாருங்க. சாமுவேல் என்னை விட்டு போயிடக்கூடாது, நான் ஜனங்களுக்கு முன்னால டிஸ்ஹானர், அவமதிக்கப்படக்கூடாது, இப்படிப்பட்ட பல காரியங்கள், சுயநலமான காரியங்கள் பின்னி பிணைந்து இருக்கு பார்த்துடுங்க. அதான் அதை நீங்க நல்லா கவனிங்க. ஸோ இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பதாகவும்
இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி, பாவ அறிக்கை செய்யும் போது இந்த காரியங்கள்லாம் வர்றதை பாருங்க. நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு, அதே நேரத்துல நல்ல காரியமும் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் என் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு நீர் என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சோ அவருடைய பாவ அறிக்கை சுயநலமா இருக்கிறது என்பதை பல கோணத்துல நீங்க பிறகு இதை தனியா இந்த கோணத்திலே நீங்கள் ஒவ்வொரு வசனமாக படிப்பீர்களே, ஆனால் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு மன திரும்புதலை காண்பிக்க விரும்புகிறேன். பார்வோனினுடைய மன திரும்புதல். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் அந்த முழு அதிகாரத்திலையும் அதுக்கு முந்தின அதிகாரத்திலையும் கூட நம்ம அவனுடைய மன திரும்புதலை நிறைய வசனங்கள்ல பார்க்க முடியும். குறிப்பா ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். 9வது அதிகாரத்தினுடைய 27வது வசனம். சோ ஒரு குறிப்பிட்ட வாதை முடிந்த பிறகு 27வது வசனத்துல, அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். எவ்வளவு அழகா சொல்றான்னு சொல் பாருங்க. ஒரு பார்வோன் அல்லது புறஜாதி ராஜா, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், யெகோவா நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். This is an absolutely mind-boggling confession. மிகவும் அருமையான ஒரு கன்ஃபெஷனை சொல்றான். சோ நான் பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர். இல்ல, இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். 10வது அதிகாரம், தொடர்ந்து 10வது அதிகாரம் 16, 17. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, இதை மட்டும் வாசித்து போகலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உங்களுக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன். 17வது வசனம், இந்த ஒரு முறை மாத்திரம் நீர் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். சில சமயத்துல சிம்சோன மாதிரி நாமளும் ஒரு கெட்டான சூழ்நிலை, ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ப்ரீச்சிங் அசைன்மெண்ட் இருக்குது, பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி, இல்ல நம்முடைய அந்த நம்முடைய மனசாட்சி கொஞ்சம் பியூர் ஆயிரும். நம்ம ஒரு பஸ்தமான ஒரு ஃபீலிங்கை பெற்று, ஒரு சந்தோஷத்தை பெற்ற ஒரு ஃபீலிங்கை பெற்று ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம்னு சொல்லி நம்ம நினைக்கிறது எவ்வளவு சர்வசாதாரணமாயிட்டு இல்லை. அதுவும் ஒரு சுயநலமான ஒரு தவறான ஒரு கன்ஃபெஷனா மாறிடுது இல்லை. 3வது தவறான ஒரு எக்ஸாம்பிள் யூதாஸ் காரியத்தினுடைய ஒரு ரிப்பென்டன்ஸ், அவனுடைய மனம் திரும்புதல். இது எல்லாம் நம்ம எல்லாரும் அடிக்கடி வாசிக்கிற ஒரு காரியம் தான். ஆனாலும் அந்த வசனத்தை இந்த கான்டெக்ட்ல நம்ம வேகமா வாசித்துலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்தேயு 27வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ், அவர் இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, அது லௌகீக துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் அல்ல, லௌகீக துக்கம். துக்கம் இருந்துச்சு, பாவத்துக்காக தான் துக்கப்பட்டான். வேற எதுவும் கடன் பிரச்சனைக்காக, வேற எந்த காரியத்துக்காக அல்ல. தன்னுடைய பாவத்துக்காக துக்கப்பட்டான். நம்முடைய அநேக துக்கங்களுக்கு பின்னணியத்தில் இருப்பது பாவம் தான் அப்புறம் அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். சோ மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். He knows very clearly what his sin was. அவன் தன்னுடைய பாவத்தை நன்றாய் அறிந்திருக்கிறான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன அது உடன்பாடு என்றார்கள். 5வது வசனம், துக்கமான முடிவில். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இத கொஞ்சம் உல்டாவா நம்ம அந்த சரியான மனம் திரும்புதல் என்ன என்பதை இந்த கான்டெக்ட்ல நம்ம அறிந்திருக்கிறோம். அவன் அந்த
இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவன் போக்கஸ் பண்ணியிருந்தான், அனுபவித்திருந்தான் என்றார். பேதுருவை போல அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அனுபவித்திருப்பானானால், விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம் அல்லவா. அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 25வது வசனத்தினுடைய அந்த அனுபவத்தை பெற்றோம் அல்லவா. அப்பொழுது தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டது என்று 5வது அதிகாரம் 5வது வசனத்தின் அந்த அனுபவத்தை பெற்றோம் அல்லவா. இப்படி என்னை நேசித்த இயேசுவை, இப்படி என்னை நேசித்து தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பின அந்த தேவனை, கிறிஸ்துவை நான் அஃபெண்ட் பண்ணிட்டனே, அவருடைய அன்பை நான் உதாசீனப்படுத்தி விட்டேனே. அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அதுல இவன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தானா, பேதுருவை போல இவனும் வந்திருந்தானா, நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. பயங்கர பாவம் தான், ஆனாலும் அவன் மன்னிக்கப்பட்டிருந்திருப்பான். பட் பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு நான்று கொண்டு செத்து நித்திய நரகத்துக்குரியவனாக மாறிப்போன அப்போஸ்தலன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். He was an apostle doing miracles. மற்ற அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தார்களோ அந்த அற்புதங்களை எல்லாம் இவனும் செய்தான். ஆனாலும் அவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை முதல்ல. அல்லது அவன் ரட்சிக்கப்படாமலேயே ஒரு தவறான விசுவாசத்திலேயே, போலியான விசுவாசத்திலேயே ஒரு நடித்து கொண்டிருந்த ஒரு அடிக்கடி இந்த யூதாசை பத்தி யோசிக்கும் போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுவரையிலும் வேற யாருமே அந்த சின்ன குரூப் தான், அந்த 12 பேர் கொண்ட குரூப்ல 11 பேரும் இவன் தவறான விசுவாசத்தை கொண்டவனாக நம்மோட கூட டிராவல் பண்றான் அப்படிங்கிறத அவங்க கண்டுகொள்ளவே இல்லை. நம்மள போல அவங்களுக்கு தெரியவே இல்லை. நம்மள மாதிரிதான் அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போதான் அது வெளிப்படுத்துது. சோ உண்மையான ரட்சிப்பும் போலியான ரட்சிப்பும், அது உண்மையான விசுவாசமும் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமும் அது ரட்சிப்புக்கு ஏதுவல்லாத விசுவாசமும், இதை பகுத்தறிகிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். தின் லைன் தான், அதையும் கூடவே நம்ம அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியா அந்த பழைய ஏற்பாட்டில இருந்தே ஒரு உண்மையான மனம் திரும்புதலையும் பார்த்து முடிப்போம். அது நிச்சயமா உங்க மனசுல வந்திருக்கும். தாவீதினுடைய மனம் திரும்புதல். அவன் அந்த சங்கீதம் 51வது அதிகாரத்துல வேறையும் நிறைய மனம் திரும்புதல் நம்ம பார்த்தோம். பேதுருவினுடைய கன்ஃபெஷன், ஏசாயா, யோபு, கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். அந்த சங்கீதம் 51 2 வசனங்களை மாத்திரம் வாசித்து முடிப்போம். 3வது வசனம், 4வது வசனம், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அது எதன் அடிப்படையிலே வருகிறது? 4வது வசனத்திலே, தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து. அருமையானவர்களே, இதுதான் முக்கியம். நான் உரியாவுக்கு எதிராக நான் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்திருக்கிறேன். அது 2வது, செகண்டரி. அடிப்படையிலே நான் பாவம் செய்த போது உம்முடைய கற்பனையை நான் மீறினேன், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தேவனாய கர்த்தர் தன்னுடைய நீதியின்படி எனக்கு ஒரு கற்பனையை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 119 நான் அவருடைய கற்பனைகளை நான் நேசிக்கிறேன், நேசித்து வந்தேன், நான் நேசிக்கிறேன். நான் நேசிக்கிற தேவனை, நான் நேசிக்கிற தேவனுடைய நீதியை உதாசீனப்படுத்தி அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதபடி நான் முரட்டாட்டம் பண்ணினேன். இதுதான் பாவம். நேற்று நான் பைக்ல ஆபீஸ்க்கு போகும்போது எனக்கு ஒரு இச்சையான எண்ணம் வந்துச்சு. இச்சையான எண்ணம்னு சொன்ன உடனே ஒரு செக்ஷுவல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஒரு அழகான வீட்டை பார்க்குறேன், சரி இந்த வீடை மாதிரி நான் ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குமேன்னு சொல்லும்போது, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக என்று என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கற்பனையை எழுதி கொடுத்திருக்கிறார். அதையல்லவா நான் மீறிவிட்டேன். என் தேவனாகிய கர்த்தர்
கர்த்தரை அவருடைய நீதியை நான் உதாசீனப்படுத்தி விட்டேனே, அவர் என்னை மீட்டு கொண்ட அந்த அன்பை நான் உதாசீனப்படுத்தி விட்டேனே. This should be our attitude of coming into the confession. பாவ அறிக்கைக்கு என்று வரும் பொழுது இதுதான் நம்முடைய காரியமா இருக்க வேண்டும். அதான் தாவீது சொல்கிறான், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும். அவர் தேவன் நீதிபரர் என்பதை இங்கே முன்னிறுத்துகிறதை நாம பார்க்கிறோம். நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். My confession gives glory to God. ஆகானுக்கு யோசுவா சொல்லும் போது, மகனே நீ உன் பாவங்களை அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்து என்று சொல்லுகிறான். I think something like that. இது மெய்யான பாவ அறிக்கை, அந்த ட்ரூ கன்ஃபெஷன், காட் சென்டர்ட் கன்ஃபெஷன், தேவனை மையமாக கொண்ட பாவ அறிக்கை, தேவனை மையமாக கொண்ட பரிசுத்தமாகுதல். என்னை மையமாக கொண்ட பரிசுத்தமாகுதல், இந்த ரெண்டு கூட வித்தியாசத்தை கண்டு கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நம்ம பிராக்டிக்கலாக அலசி ஆராய்ந்து இதிலே மிகவும் கவனம் உள்ளவர்களாக, அதனால அந்த கவனத்திலே நாம ஸ்டக்கப் ஆகணும்ட்டு இல்லை. அருமையானவர்களே, இதை நாம் பிரித்து அறிய நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஸோ நேரம் இருக்குமானா உங்களுடைய கேள்விகளை நாம பார்க்கலாம். ஸோ ஓட்டு தம்பி ஜாஷுவா. தேங்க்யூ. பயங்கர ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம். தேவன் நமக்கு நல்லவராக இந்த காலகட்டத்திலேயே, இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு இப்பேற்பட்டதான நுணுக்கங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸோ நம்ம பார்த்தபடி இரண்டு விதமான ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், பர்ஃபெக்ஷனிஸ்ட் கைண்ட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், ஸோ அண்ட் கவுண்டர் ஆக்ஷன் சாங்டிஃபிகேஷன். ஸோ இது ரெண்டுமே கூட ஒருவேளை மேன் சென்டர்டான ஒரு சாங்டிஃபிகேஷனாக, பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கக்கூடும் அல்லது இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான சாங்டிஃபிகேஷனை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன்று மனிதனை தன்னை மையப்படுத்தின சாங்டிஃபிகேஷன். ஸோ மக்கள் என்னை எப்படியாக பார்க்க வேண்டும், நல்லவனாக பார்க்க வேண்டும், சுயநீதியை காண்பிக்கக்கூடிய சாங்டிஃபிகேஷன். இரண்டாவது கிரியையை காண்பிக்கக்கூடிய சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல். ஸோ இது எல்லாமே தேவனோடு தொடர்பில்லாத ஒரு பரிசுத்தமாகுதல் அப்படின்றத தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இது நம்மளுடைய அந்த ஃபீலிங்காக, ஃபீலிங் குட், அந்த ஒரு கில்ட்டியை, அந்த கில்ட்டினஸை போக்குறதுக்காக, அந்த குற்ற மனசாட்சியை போக்குவதற்காக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ரிச்சுவல்ஸ், என்னது, சடங்குகள், ஜபம் என்கிற சடங்கு. ஸோ இது ரொம்பவே டெரிஃபிக்கான ஒரு டிசெப்டிவான ஒரு காரியம். ஸோ நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பயங்கர டிசெப்டிவான ஒரு காரியம். ஸோ அந்த ஃபீலிங் குட்டுக்காக நம்ம நான் ஒரு பிரசங்கம் செய்யும் பொழுது, அல்லது ஒரு ஊழியம் செய்யும் பொழுது, அல்லது இந்த நாளிலே நான் ஒரு குற்றமற்றவனாக எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கிறதுக்காக நான் அந்த ஜெபம் என்கிற சடங்கை செய்கிறேன். அது நிமித்தமாக, அந்த ஜெபத்தின் நிமித்தமாக நான் ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு உணர்வை பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது எதுவுமே தேவனோடு தொடர்பே இல்லாத ஒரு பரிசுத்தமாகுதல், அல்லது சோகால்டு, அதை பேர்ல அதை சொல்லலாம், பரிசுத்தமாகுதல் அப்படின்றது. ஆனா அது தேவனோடு கூட எந்த ஒரு உறவையும் தொடர்பையும் ஏற்படுத்தாத, தேவன் அங்கீகரிக்காத ஒரு சடங்கு. இது அநேக எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்குறோம். சவுலருடைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்குறோம், யூதாசனுடைய எக்ஸாம்பிளை நம்ம பார்க்குறோம், அண்டு பார்வோனுடைய எக்ஸாம்பிளை நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே
அப்படியே க்ளோசரா வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆனா வந்து தங்களுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய ஒரு காரியமாகத்தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த காட் சென்டர்டு சாங்டிபிகேஷன் அப்படின்றது முன்னையும் பின்னையும் காட் தான் இருக்கிறார். அதுதான் அங்கிள் கடைசியா முடிச்சார். எனக்கும் அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம். தேவனை பார்க்கிறதுனாலே வரக்கூடிய தேவனுடைய மகிமையை பார்க்கிறதுனாலே வரக்கூடிய ஒரு துக்கம். படைத்த தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் இப்படியாக இருக்கிறார். ஆனா படைக்கப்பட்ட நானோ, அவரால் படைக்கப்பட்ட நானோ இவ்வளவு மோசமானவனாக அவருக்கு முன்பதாக நான் பாவியாக நிற்கிறேன். அவருடைய நியாயப்பிரமாணத்திற்கு முன்பதாக நான் இப்படி பாவியாக இருக்கிறேன். அவருடைய குணாதிசயங்களுக்கு முன்பதாக நான் இப்படி பாவியாக இருக்கிறேன். அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பதாக நான் இப்படி பாவியாக இருக்கிறேன். அப்படின்ற அந்த ஒரு உணர்வு, அந்த உள்ளான உணர்வு. ஸோ அதுல வரக்கூடிய அந்த துக்கம், அந்த நம்ம அந்த வேத பகுதியில நம்ம படிச்சோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. பவுல் எழுதின அந்த வேத பகுதி 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 8-11 வசனங்கள். ஸோ அதுல அந்த என்ன மாதிரியான துக்கம்ன்றத விளக்கணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்குது. அது வந்து இந்த உலக காரியங்களை அதாவது ஒரு மரணமோ அல்லது வியாதியோ இது நிமித்தமாக வரக்கூடிய துக்கம் என்பது அல்ல. அது வந்து முழுக்க முழுக்க இந்த மேன் சென்டர்ட் அண்ட் காட் சென்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை தான் அங்க பவுல் எழுதுறார். அது ரொம்ப வெரி கிளியரா அங்க இருக்கு. ஸோ அப்போ தேவனை பார்க்கும் பொழுது வரக்கூடிய தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது வரக்கூடிய பார்க்கிறதுனாலே நான் எவ்வளவு பாவியாக இருக்கிறேன் அப்படின்றது. அதே நேரத்துல மனம் திரும்புதல் எப்படி வருது அப்படின்னாக்கா தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, அதை பார்க்கும் பொழுது அவரிடத்துல எனக்கு மன்னிப்பு உண்டு, அவருக்கு பயப்படும்படிக்கு என் இடத்துல மன்னிப்பு உண்டு அப்படின்னு அவரிடத்துல வரத்தக்கதான ஒரு உண்மையான மனம் திரும்புதல். ஸோ அகெயின் அவரை பார்க்கிறதுனாலே வரக்கூடிய மனம் திரும்புதல், அவரை பார்க்கிறதுனாலே வரக்கூடிய ஒரு பாவ அறிக்கை, அது நிமித்தமாக அது வந்து சந்தோஷத்திற்கு ஏதுவான துக்கமாக இருக்கிறது. ஸோ பின்பு துக்கப்படுகிறதற்கு ஏதுவான, வருத்தப்படுவதற்கு ஏதுவான மனம் திரும்புதலாக இல்லாமல் அது வந்து சந்தோஷப்படுவதற்கு ஏதுவான மனம் திரும்புதல். ஏன்னா அது தேவனோட ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் வந்து தேவனை மையப்படுத்துகிற ஒரு பரிசுத்தமாகுதல். ஸோ இப்பேற்பட்டதான ஒரு ஆழமான அண்ட் அதுல இருக்கக்கூடிய ரொம்ப அதுல அடங்கி இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அற்புதமாக போதித்து கொண்டு வருகிறார். இது நிமித்தமாக தேவன் நம்ம மேல இந்த காலகட்டத்திலே இப்பேற்பட்டதான நம்மளுடைய இருதயத்தை நாம ஆராய்ந்து பார்ப்பது என்பது மிக மிக முக்கியமானது. நாம வந்து ஒரு கிறிஸ்தவர்களாக, ஒரு பிரசங்கியாக, அல்லது ஒரு ஊழியம் செய்கிறவர்களாக, போதகர்களாக, அல்லது எப்படினாலும் நம்ம இருக்கலாம். ஆனா அந்த 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளாரியே ஒரு அப்போஸ்தலன், இன்னைக்குதான் அவனும் அப்போஸ்தலன்றதையே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நான் வந்து 12வது அப்போஸ்தலன் வந்து பவுல் அப்படின்னு, ஆனா அந்த காலகட்டம் வரைக்கும் 12வது அப்போஸ்தலன் வந்து யூதாஸ் தான். ஆனா அங்கேயே ஒரு டிசெப்டிவான ஒரு டிசெப்ஷன் அங்க இருக்குமானால் நம்மளுடைய இருதயத்தை நாம் எவ்வளவு தூரம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஸோ இந்த மாலை வேளையிலே நம்மளுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அது வந்து தேவனுக்கு ஏற்ற துக்கமாக இருக்கும்படிக்கு தேவனை அறிகிறதுனாலே வரக்கூடிய துக்கம். நான் இத பல நேரங்கள்ல நான் வந்து என்னுடைய இருதயங்கள் நான் யோசிச்சிருக்கேன். ஜானத்தன் எட்வர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கும் பொழுது அநேகர் வந்து அழுது 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 பாவ அறிக்கை செய்வாங்க. ஆனா அவர்களுடைய பின்னான வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அது போலியான மனம் திரும்புதல் அப்படின்றத அவர் ரொம்ப கிளியர் கட்டாக அதை எழுதியிருக்கிறார். ஸோ அதை என்னோட லைஃப்லயும் நான் பார்த்து இருந்திருக்கிறேன். அண்ட் டுவர்ட்ஸ் காட் சென்டர்டு சாங்டிபிகேஷன்லயும் ஆண்டவர் நடத்தி இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். ஸோ ஒரு சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதற்காக நாம வந்து நாமே ஏமாற்றி கொண்டு நம்ம வந்து நரகத்திற்கு சென்று விட வேண்டாம். ஸோ இந்த நாள்ல தேவன் மிக
ஒரு ஷார்ப்பான ஒரு எச்சரிப்பை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ நாம் எப்பேற்பட்டதான ஒரு மனம் திரும்புதலை கொண்டவர்களாக நாம இவ்வளவு நாள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்மை குறித்து நாம சிந்திக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சோ இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் கூட ஒருவேளை நாம வந்து ஆஹ் கடின இருதயம் உள்ளவர்களாக இது என்ன உபதேசம், இது என்னது, நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நாம வந்து நம்மை நாமே வந்து கடினப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நாம வந்து தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு, தேவனே என்னுடைய மனம் திரும்புதல் அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படிக்கு தேவரீர் எனக்கு உதவி செய்யும்னு நம்ம ஜெபிக்கலாம். சோ நம்மளால உடனே வந்து தேவனுடைய மகிமையை பார்த்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எல்லாமே தேவனுடைய கிரியையாக இருக்கிறது. சோ நம்ம வந்து இந்த நேரத்துல ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். ஆனால் நம்ம வந்து ஒரே ஒரு காரியத்தை செய்யலாம். தேவனே எனக்குள்ளார உமக்கு ஏற்ற மனம் திரும்புதல் உண்டாகும்படிக்கு தேவரீர் எனக்கு இரக்கம் செய்யும், கிருபை செய்யும் அப்படின்னு நம்ம இந்த நேரத்துல நம்ம வந்து ஜெபிக்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார். சோ அவருடைய அன்பு நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் நம்மை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நேரத்துல நம்ம வந்து நம்ம ஜெபிக்கலாம். யாரோட பேரும் என் கண்ணுக்கு தெரியல. யாராவது ஜெபிக்கிறீங்களா? ஆண்டனி பிரதர் இருக்கீங்களா? இருக்கேண்ணே. ஜெபம் பண்ணுங்க. அப்பா பிதாவே, அப்பா அற்புதமான சத்தியத்தை கேட்க நீர் உதவி செய்து அப்பா எப்பேற்பட்ட அப்பா மகத்துவமான காரியம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எவ்வளவு போலி மனம் தருவதற்குள்ள நாங்கள் இருந்திருக்கோம் என்பதை அறிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்தீங்க. தேவாதி தேவனே, தேவனுக்கேற்ற மனம் திரும்புதற்குள்ளாக நாங்கள் வருவதற்கு அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்பா எங்களை ரட்சிப்பதற்காகவும் எங்களை மனம் திரும்புவதற்காகவும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து இரட்சகரா இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா நாங்கள் மெய்யான மனம் திரும்பல் அடைந்து அப்பா அப்பா நாங்கள் அப்பா உண்மையாய் மனம் திரும்ப ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ள கிரியை செய்வீராக. இந்த வசனத்தை நாங்கள் தியானித்த இந்த காரியங்களை இருதயத்துல வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அப்பா 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 சரியான மனந்திருப்புக்குள்ள நாங்கள் வந்து அப்பா தேவனை மையமாக வைத்து நாங்கள் மனந்திருப்ப எங்களுக்கு கிருபை இரக்கமும் தயவும் பாராட்டுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு அப்பா மனந்திருப்பதுக்குள்ளாக நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அப்பா இன்னைக்கு அப்பா அட்டன் பண்ண ஒவ்வொருவருக்கும் இந்த நுணுக்கங்களை அப்பா நாங்கள் அப்பா அறிந்து கொள்ள கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனுக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி தருகிறோம்.